அவருங்க அப்பா சொன்ன விஷயம், நான் அவளுக்கு அப்படி விருந்து கொடுத்தேன். அவ அந்த மாடை வெட்டுற மாதிரி என் பையனை வெட்டிட்டா. பிளட் மணி என்று சொல்லுகிறது மிக தவறான காரியம். பிளட் மணி என்று ஒன்றுமே கிடையாது. தியா என்று ஒன்று இருக்கிறது, அதான் பிளட் மணி. அதாவது காசுக்காக அவர்கள் மன்னிக்க மாட்டார்கள். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் மன்னிப்பு கொடுத்தால் தியா கொடுக்கப்படும். இன்னைக்கு எங்க வீட்டுல ஒருத்தன் ஒரு கொலை செஞ்சுட்டான். நாளைக்கு ஒரு மூட்டை மணி பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு, எப்ப நான் கொலை செஞ்சுட்டேன், பணத்தை எடுத்துக்கோ, நீ என்னை விட்டுருன்னு சொன்னா விட்டுருவீங்களா? சோ இன்னைக்கு இந்தியால அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த குடும்பத்தாரோடு 3 முறை அவர்களை சந்தித்து, அவர்கள் பிரதரை 2 டைம் சந்திச்சிருக்கிறேன். அவங்க அப்பாவை 1 டைம் பார்த்திருக்கிறேன். சில விஷயங்களை இங்க சொல்ல விரும்புகிறேன். அவங்க அப்பா என்ன சொன்னார், இங்க எங்களுக்கு எமனி கல்ச்சரை புரிஞ்சுக்கோங்க. இவ அந்த வீட்டு மருமகா, யாரு நிமிஷா அந்த வீட்டு மருமகா. சோ அப்ப அவங்க தகப்பனார் என்கிட்ட சொன்ன காரியம், அதாவது ஒரு டைமும் மருமகள் வீட்டுக்கு வரும்போது ஒரு காளையை அவர்கள் ஸ்லாட்டர் பண்றாங்க. அதாவது ஒரு காளையை வெட்டுறதுனா அப்படி ஒரு வெல்கமிங், அதை ஸ்லாட்டர் பண்ணி அதை விருந்து வச்சு அப்படி இவளை ஒரு மரியாதையை அவர்கள் வைத்திருந்தார். அவருங்க அப்பா சொன்ன விஷயம், நான் அவளுக்கு அப்படி விருந்து கொடுத்தேன். அவ அந்த மாடை வெட்டுற மாதிரி என் பையனை வெட்டிட்டா அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்ன இடத்துல. அப்படிப்பட்ட இடத்துல போய் நம்ம மன்னிப்பு கோரிக்கொண்டு இருக்கிறோம். என்னுடைய நிலைமை என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னுடைய டிஃபிகல்ட்டி என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும்.